பிரைஸ்ல குடும்ப வாழ்க்கையில் தேவனுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கணும். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த குடும்பத்தை ஒரு முட்டைக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. முட்டையோட ஓடு வந்து அப்பா, முட்டையோட வெள்ளைக்கரு அம்மா, முட்டையோட மஞ்சக்கரு பிள்ளைங்க. ஓடு உடஞ்சி போச்சுன்னா அதை நம்மளால் ரிப்பேர் பண்ணவே முடியாது. எப்படி பண்ணாலும் அது வந்து திரும்ப திரும்ப அது அதிகமாக தான் உடையும். அப்போது அந்த குடும்பத்தோட தலைவன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஆளுன்னு பார்த்துக்கணும். அடுத்து வந்து பிள்ளைங்களும் வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் மிக்ஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம திரும்பி தனித்தனியாக பிரிக்கவே முடியாது. அப்போது இது வந்து குடும்பம் உடஞ்சி போகாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். இது வந்து நாட் ரிப்பேரபிள், அதை நம்ம ரிப்பேர் பண்ணவே முடியாது. அடுத்து குடும்பத்தை வந்து ஒரு கண்ணாடி ஜாடிக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. கண்ணாடி ஜாடி அதை வந்து நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். அப்போ ரொம்ப கேர் எடுத்து அந்த குடும்ப உறவுகளை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அடுத்து வந்து குடும்பத்தை வந்து ஒரு முக்கோணத்துக்கு சொல்கிறாங்க. ஒரு 3 லைன் வந்து இணைஞ்சாதான் ஒரு முக்கோணம். இப்போ அப்பா ஒரு கோடு, அம்மா ஒரு கோடு, பிள்ளைகள் அடிக்கோடு. அப்போது இந்த 3 கோடையும் இணைக்கிற அந்த 3 ஆங்கிள் இருக்குதுல்ல, அதுதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போது ஒரு குடும்பத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோட பங்கு வந்து அதிகமாக பங்கு இருந்தால் மட்டும்தான் அந்த அம்மா அப்பா பிள்ளைகள் வந்து ஒரு இணைஞ்சு வாழவே முடியும். அப்போது குடும்பத்தை வந்து யுனைட் பண்ணுறது வந்து கர்த்தரோட பங்கு இதில் அதிகமாக இருக்குது. ஃபேமிலி இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூட்டட் பை காட். தேவனால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த குடும்பம். ஆதியில் ஆதாம் ஏவால ஆண்டவர் முதல்ல குடும்பத்தை தான் உண்டாக்குனாங்க. ஆதாம் தனியாக இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னு ஏற்ற துணையாக ஏவால உண்டாக்கி அவங்கள ஒரு குடும்பமாக ஆசீர்வதித்தாங்க கர்த்தர். அப்போது அந்த குடும்ப வாழ்க்கை நல்ல வெற்றிகரமாக போகணும்னா ஆண்டவரோட பங்கு வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமாக போக முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம உறவுகள்கிட்ட பேசுகிறப்போ, பிள்ளைங்கக்கிட்ட பேசுகிறப்போ நம்ம வந்து ரொம்ப அலட்சியமாக இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எந்த ஒரு பார்ட்டும் இதில் வந்து நம்ம குடும்பத்துக்கு தலை வந்து நமக்கு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தோட தலை வந்து கர்த்தராக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு அப்பா இல்லாட்டி அந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படும். அப்போது அந்த அப்பான்ற அந்த பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குடும்பத்துக்கு பிள்ளைங்கள், மனைவி எல்லாருமே இம்பார்ட்டன்ட். அப்போது கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ்கிறப்போ ஒரு குடும்பம் வந்து இப்படி அந்த முக்கோணம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோட கனெக்ஷனில் இருக்கிறப்ப தான் அந்த குடும்பம் வந்து வெற்றிகரமாக அந்த முக்கோணம் மாதிரி இருக்கும். அப்போது கர்த்தரோட பங்கு